எல்லாரும் ரொம்ப குவான்ஸ் கிளாஸ்க்கு ரொம்ப ஆர்வமா இன்ட்ரெஸ்டிங்கா ரெடியா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒர்க் ஷீட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம வந்து இந்த கான்செப்ட் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம விளையாட போறோம். சரியா? விளையாட போறோமா? என்ன விளையாட போறோம்? ரொம்ப ஜாலியா இருப்பீங்க. ஸோ நம்ம ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அல்ஜிப்ரா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் சொல்லியிருப்பேன். மேக்வேல்னு ஒரு அழகான கிராமம், அதுல ஒரு ப்ரொஃபசர் அல்ஜிப்ரா இருக்காங்க. ஒரு சீக்ரெட் நம்பர் கண்டுபிடிக்க போறோம். அது ஒரு கேம் சொல்லியிருப்பேன். நீங்க ஒரு மனசுல நினைச்சுக்கோங்க. அதை 2 ஆட் பண்ணுங்க, சப்ட்ராக்ட் பண்ணுங்க, கடைசி இந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்னு. இன்னைக்கு நம்ம அந்த கேம் தான் விளையாட போறோம். ஸோ இந்த கேம் விளையாடுறதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பேர் அப் பண்ண போறீங்க. ரெண்டு பேர் சேர்ந்து பேரா ஜோடியா இருக்க போறீங்க. கரெக்டா? ஸோ ரெடி ஆகலாமா 2 பேர் சேர்ந்து? இப்போ எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட 2 பேர் சேர்ந்து பேர் அப் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்குலாம் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, பேர் இருக்காங்களா? பாத்தீங்கன்னா எனக்கு யாருமே இல்ல. ஸோ அதனால நான் என்னோட ஃப்ரெண்ட் நான் கூப்பிட போறேன். இன்வைட் பண்ணலாமா? இவங்க சிவா. நான் இவங்க கூட சேர்ந்து நீங்க கேம் விளையாட போறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த கேம்க்கு மனசுல நீங்க நினைச்சுக்க போறீங்க. இவங்க உங்களுக்காக ஸ்கிரீன்ல எழுதி காமிக்க போறாங்க. ஓகே, நீங்க மனசுல ஆட் பண்ணி அது என்ன ரிசல்ட் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி நான் என்ன நினைக்கிறாங்க, என்ன எழுதுறாங்கன்றத நான் பார்க்க மாட்டேன். நீங்க கடைசி ஆன்சர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இவங்க ஒரு நம்பர் நினைச்சுக்க போறாங்க. அந்த நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது. திங்க் ஆஃப் அ பாசிட்டிவ் நம்பர். ஏதோ ஒரு நம்பர் நினைச்சுக்கோங்க. இப்போ அந்த நம்பர் கூட 3 ஆட் பண்ணுங்க. கிடைச்ச ஆன்சரை அப்படியே டபுள் பண்ணுங்க. 2 மடங்கு ஆக்குங்க. இப்போ அந்த கிடைச்ச ஆன்சர் கூட 4 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 4 கழிங்க. இப்போ வந்த ஆன்சர் கூட அதை பாதியா வகுங்க. அதாவது பாதியா வகுக்கணும் அப்படின்னா 2ஆல டிவைட் பண்ணணும். கட் இன்டு ஹாஃப். இப்போ கிடைச்ச ஆன்சர் கூட ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் நினைச்சிருப்பீங்கல்ல, அந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்க, கழிச்சிருங்க. உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்குமா? அந்த ஆன்சர் 1ஆ? வாவ், எப்படி ஜெனி? இது எப்படி உங்களுக்கு அது 1 தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சிவாவை அனுப்பிடலாம். நீங்க உங்க ஃப்ரெண்டோட அந்த கேம் விளையாண்டுருப்பீங்க. நான் என் ஃப்ரெண்டோட விளையாண்டேன். ஸோ 2 பேத்துக்குமே ஆன்சர் 1ன்னு தான் வந்துச்சு. கரெக்டா? அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம் நம்ம. நீங்களாம் ஒரு நம்பர் நினைச்சிருப்பீங்கல்ல, அந்த நம்பர் எனக்கு என்னன்னே தெரியாது. இருந்தாலும் கடைசி ஆன்சர் நான் 1 அப்படிங்கறத கண்டுபிடிச்சேன். எப்படி? இப்போ நீங்க நினைச்ச நம்பரை நான் ஒரு பேக்கா கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஒரு பை. அந்த பைக்குள்ள நிறைய சாக்லேட்ஸ் இருந்துச்சு. அந்த சாக்லேட்ஸ் தான் நீங்க நினைச்ச நம்பர். அந்த நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது. எவ்வளவா இருந்தாலும் அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. அந்த பேக் கட்டியாச்சு, டை பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அது எப்படி பண்ண அப்படிங்கறத 1 by 1 பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு நம்பர் நினைச்சுக்கோங்க. நான் சொன்னேன் அந்த நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது. அதுதான் அந்த பேக். அந்த பேக்குள்ள இருக்க சாக்லேட்டோட எண்ணிக்கை. கரெக்டா? இப்போ நான் ஆட் 3ன்னு சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணீங்க? அந்த நம்பர் கூட 3 ஆட் பண்ணீங்க. நான் நினைச்சது இதுதான். இங்க ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது, அதுக்குள்ள 3 ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ டபுள் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெரியும் 2 மடங்கு ஆக்கணும். 2 மடங்குனா என்ன? 2ஆல பெருக்கணும், 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இந்த பேக்கும் இன்னொரு பேக் ஆயிருச்சு, இந்த 3 இன்னொரு 3 ஆயிடுச்சு. அப்ப மொத்தம் எனக்கு 6 எக்ஸ்ட்ரா ஒரு பேக் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் சப்ட்ராக்ட் 4, அதாவது 4ஆல அதை கழிக்கணும்னு சொல்றப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த 4 பால நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன், கழிச்சிட்டேன். அப்ப மிச்சம் எனக்கு பாத்தீங்கன்னா 2 பேக் 2 பால் இருக்கும். இப்போ கட் இன்டு ஹாஃப்னா என்ன? அதை பாதியா வகுக்கிறது. 2ஆல டிவைட் பண்ணணும். அப்ப பாதினா பாதிக்கு பாதி ஆயிரும். அப்ப இந்த பேக்கும் போயிடும், ஒரு பாலும் போயிடும். அப்ப மிச்சம் ஒரு பேக் ஒரு பால் தான் இருக்கும். இப்போ நான் என்ன சொன்னேன் நெக்ஸ்ட்? சப்ட்ராக்ட் யுவர் ஒரிஜினல் நம்பர். நீங்க நினைச்ச நம்பரோட அதை கழிச்சிடுங்க அப்படின்றப்ப மிச்சம் இருக்க போறது என்னது? நம்ம ஒரிஜினல் நம்பர் போயிருச்சுன்னா மிச்சம் இருக்க போறது அந்த ஒரே ஒரு பால் தான். அப்ப உங்க ரிசல்ட் 1 அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த கான்செப்டை வச்சுதான் நீங்க நினைச்ச நம்பர் என்னவா இருந்தாலும் அதோட ஆன்சர் 1 அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் எந்த விஷயமா இருந்தாலும் அதை நம்ம மேக்ஸோட நம்ம கம்பேர் பண்ணலான்ட்டு. இதுக்கு பின்னாடி கான்செப்டை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதை நம்ம அப்படி ஈக்குவேஷனா நம்ம மாத்த போறோம். எப்படி பண்ணலாம்? ஸோ திங்க் ஆஃப் அ பாசிட்டிவ் நம்பர்னு சொன்னப்போ அந்த நம்பர் எனக்கு என்னன்னே தெரியாது, நம்மளுக்கு ஒரு அன்னோனா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? அதை நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்க போறேன். இப்போ ஆட் 3, அது கூட 3 ஆட் பண்ணணுன்றப்ப நான் என்ன எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்னு எழுதலாம். இப்போ டபுள், அதாவது 2ஆல நான் மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 3. இதை நான் எப்படி எழுதலாம்? 2x 2 இன்டூ 3 6ன்னு எழுதலாம். அப்ப 2x பிளஸ் 6ன்னு எழுதலாம். இப்போ சப்ட்ராக்ட் 4, அதை எப்படி எழுதலாம்? கிடைச்ச ஆன்சர் கூட நான்
4 கழிக்கணும். அப்ப 2x 6 minus 4 plus 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 2 நான் காமனா எடுக்க போறேன். அப்ப எப்படி எடுக்கலாம்? 2 into x plus 1 divided by 2 இருக்கும். இப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணிட்டா எனக்கு மிச்சம் இருக்கக்கூடியது என்னது? x plus 1 அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும். இப்போ நான் ஒரிஜினல் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த நம்பர் எனக்கு என்னன்னே தெரியாது, அதுதான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். சப்ட்ராக்ட் பண்ணுங்களேன். எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் எக்ஸ். அப்போ என்ன வரும்? இதுவும் போயிடும். அப்போ பேலன்ஸ் 1ன்னு இருக்கும். அப்போ ஆன்சர் 1 தான். ஸோ கான்செப்டோட பேக்ரவுண்ட் என்னன்னு புரிஞ்சிருச்சு. அதை எப்படி ஈக்குவேஷனாக மாற்றுறதுன்றதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் என்ன நம்பர் நினச்சாலும் உங்கள் ஆன்சர் 1 அப்படின்னு தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த சீக்ரெட் விஷயத்துக்கு பின்னாடி இருக்க கான்செப்டையும் கற்றுக்கிட்டீங்க. அதை எப்படி ஒரு ஈக்குவேஷனாக ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ இதே மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட் கூட நீங்கள் விளையாட போகிறீங்க. இதே ரெப்ரசென்ட் பண்ணி அதை அப்படி ஈக்குவேஷனாக நீங்கள் ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிக்க போகிறீங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் கூட விளையாடுங்கன்னு சொன்னேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திங்க் ஆஃப் அ நம்பர். நீங்கள் 2 பேர் சேர்ந்து பேராக இருப்பீங்களே, ஒரு டைம் நீங்கள் பண்ணுங்க, ஒரு டைம் இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க. ஓகே, இப்போ திங்க் ஆஃப் அ நம்பர். அந்த நம்பர் என்னன்னே தெரியாது, அது நீங்கள் பேக்காக கன்சிடர் பண்ணிக்கோங்க. டபுள் இட் அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 பேக் ஆயிரும். அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுறப்ப. ஆட் 10ன்றப்ப 2 பேக் இருக்கும், 10 பால் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ண போறீங்க. நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வேரியபிள், உங்களுக்கு தெரியும் வேரியபிள்னா என்ன? அன்னோன். அதை ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி இது எப்படி எழுதுறதுன்னு கண்டுபிடிக்க போறீங்க. அதே மாதிரி உங்கள் ரிசல்ட் என்னன்றதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ இந்த கேம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் எல்லாமே ஜாலியாக விளையாண்டுருப்பீங்க. ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் டாபிக். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.